நம்ம இப்போ பார்க்க போகிறது ரேஷியோ அனலைசஸ். இந்த ரேஷியோ அனலைசஸில் 10 மார்க் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெனி டைம்ஸ் பாஸ்ட் ஒரு 10 இயராகவே இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே எல்லா யூனிவர்சிட்டியும் இந்த கொஸ்டினை கேட்டுட்ருக்கான். அப்போ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுற ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறதுல நம்ம மேக்ஸிமம் இந்த சம் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டே ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மை நான் இப்போ உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு நான் கேட்குற கொஸ்டின்ஸும் உங்களோடதையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வெலாசிட்டி 6ன்னு கொடுத்துருக்கான். கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ 2ன்னு கொடுத்துருக்கான். ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 60,000 கொடுத்துருக்கான். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20, கிராஸ் ப்ராஃபிட் 60,000, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20%, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 20,000, க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் ₹5,000 இன் எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லியிருக்கான். ஸ்டாக் வெலாசிட்டி 2 மந்த்னு சொல்லியிருக்கான். கிரெடிட்டார் வெலாசிட்டி 73 டேஸ்ன்னு கேட்டிருக்கான். டு பாயிண்ட் அவுட் தி பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வெலாசிட்டி கொடுத்துருக்கான், டெட்டார் ட்ரெயின் வெலாசிட்டி கொடுத்துருக்கான், கிரெடிட்டார் வெலாசிட்டி கொடுத்துருக்கான். அப்போ இந்த வெலாசிட்டி கொடுக்கும்போது நம்ம என்ன சார் கண்டுபிடிக்க முடியும்னா ஸ்டாக் கண்டுபிடிக்க போகிறோம், டெட்டார்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபிக்ஸட் அசெட் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரிப்பரேட்டர் ஃபண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் என்ன பர்டிகுலர்ஸ் ஏதாவது இருக்கான்னா இல்லை. இதில் நமக்கு இந்த கொஸ்டின்ஸில் 60,000 கிராஸ் ப்ராஃபிட் மட்டும்தான் கொடுத்துருக்கான். இப்போ இதை தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வேல்யூவாக அசியூம்டு வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அசியூம்டு வேல்யூ வச்சு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிராஸ் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு சேல்ஸ் கிடைக்கும். அந்த சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிப்போம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து ஸ்டாக்கை கண்டுபிடிக்கலாம். ஸ்டாக்கிலேருந்து நம்ம டெட்டார்ஸ் சேல்ஸ்லேருந்து டெட்டார் கண்டுபிடிக்க முடியும். டெட்டார்ஸ்லேருந்து கிரெடிட்டார் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டி யூஜி, பிஜி, எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு, பிகாம் ஸ்டூடெண்ட்டு, எம்காம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபார் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், பிகாமில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு வரும். அதே எம்பிஏவில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எம்காமில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு ஒரு இதில் சிலபஸில் இது கவர் ஆகும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணியிருந்தேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட்டார் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்கான். இதில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன்னா சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அசியூம்டு வேல்யூவாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்டை தான் நம்ம எடுத்துக்க முடியும். கிராஸ் ப்ராஃபிட் 60,000 கொடுத்துருக்கான். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20% கொடுத்துருக்கான். இப்போ என்னென்னு எடுத்துக்கிறேன்னா நான் சேல்ஸை 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரும். ஏன்னா அந்த பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 100 சேல்ஸ் 100, கிராஸ் ப்ராஃபிட் 20. இப்போ 100 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது 20 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா 60,000 லாபம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சேல் பண்ணுங்கிறது தான் இப்போ கொஸ்டின். இது வந்து நம்ம 6th 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்லேயே இது கொடுத்துருப்பாங்க. ஒரு பேனாவே விற்க 2 ரூபா லாபம் கிடைக்குன்னா 20 பேனா விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின். சேல்ஸ் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20%, அந்த சதவீதத்தை சேல்ஸ் 100ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் கிராஸ் ப்ராஃபிட் இன்டு சேல்ஸ்னு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா கொடுத்துருக்கான். நெட் கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு எடுத்துக்கிறோம். சேல்ஸுங்கிறத இந்த 100ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh கிடைச்சிரும். இப்போ இந்த ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 3 lakhங்கிறது நமக்கு கிடைச்சிரும். இப்போ சேல்ஸுங்கிறது உங்களுக்கு இதை வெரிஃபிகேஷன் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோஸ் ஈக்குவல் டு 20%. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் எதுலேருந்து எடுத்துக்குவோம்? சேல்ஸ்லேருந்து எடுத்துக்குவோம். அப்போ சேல்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 lakh. 3 lakhக்கு 20% எவ்வளோ வரும்? 60,000. அப்போ கிராஸ் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு 60,000. அப்போ நம்ம போட்டது ரைட்டு.
நம்ம போட்ட ஆன்சரு நமக்கு சேல்ஸ் 3 லட்ச ரூபா கிடைச்சது. சரி, ஓகேவா? இப்போ இந்த சேல்ஸ் இருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்க முடியும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட், சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ சேல்ஸ் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 3 லட்ச ரூபா இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சது? 60,000 கிடைச்சது. இப்போ இதை லெஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 2,40,000 கிடைக்கும். 2,40,000 கிடைக்கும். எப்பயுமே அடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணும்போது எதுலேருந்து தான் பார்க்கணும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து தான் பார்க்க முடியும். அதனால இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் ஆர் இன்வெண்டரியை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த இன்வெண்டரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிறோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டாக் வெலாசிட்டியோட ஆன்சர் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 6. இப்போ பாருங்களேன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து ஆவரேஜ் ஸ்டாக்கை டிவைட் பண்ணால் ஆன்சர் 6 கிடைக்குன்னு ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கான். அப்போ அந்த ப்ராப்ளத்தை கிடைக்கும் போது நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 2,40,000, ஆவரேஜ் ஸ்டாக் நமக்கு தெரியாது. ஆவரேஜ் ஸ்டாக் தெரியாது ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆவரேஜ் ஸ்டாக் தெரியாது ஈக்குவல் டு இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் 6. அப்போ 2,40,000 இப்போ ஆவரேஜ் ஸ்டாக்ஸ் ஈக்குவல் டு 2,40,000 டிவைடட் பை 6. பாருங்களேன், இந்த ஆவரேஜ் ஸ்டாக் வெளியில் கொண்டு வந்துட்டோம், அது டிவைடட் ஆகிடுது. வெளியில் இருக்கக்கூடிய அந்த 6ங்கிறது டிவைடட் ஆகிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் ஸ்டாக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 40,000 கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 40,000. 6 24. சரியா? 40,000 கிடைச்சிடும். இப்போ நமக்கு என்ன ஸ்டாக் தேவை அப்படின்னா டோட்டல் ஸ்டாக்கு தேவை. அப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஒன்று இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் ஒன்று இருக்கும். ரெண்டும் பார்க்கும்போது நமக்கு அது என்ன ஸ்டாக் ஆகிடும்? ஆவரேஜ் ஸ்டாக் ஆகிடும். ஸோ அதனால டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இங்கே டோட்டல் ஸ்டாக்குங்கும் போது மல்டிபிள் ஆகும். அப்போ மல்டிபிள் ஆச்சுன்னா டோட்டல் ஸ்டாக்குங்கிறது எவ்வளோ இருக்குது? 80,000 சொல்கிறோம். இந்த 80,000 ஸ்டாக்கில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டாக்கை விட க்ளோசிங் ஸ்டாக்கு 5,000 அதிகமாக இருக்குங்கிறான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸஸ் ஸ்டாக்குங்கிறத நீங்கள் லெஸ் பண்ணிடுங்க. லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 75,000 கிடைக்கும். இப்போ இந்த டோட்டல் ஸ்டாக்லேருந்து நெட் டோட்டல் ஸ்டாக்லேருந்து ஓப்பனிங் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஸ்டாக்குக்கு பேர் ஓப்பனிங் ஸ்டாக்கு, இதுக்கு பேர் க்ளோசிங் ஸ்டாக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ டிவைட் மல்டிபிள் பண்ணால் டோட்டல் ஆகிடும், டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ஆகிடும். அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 37,500 வந்துடும். இங்கேயும் 37,500 வந்துடும். இதில் அந்த க்ளோசிங் எக்ஸஸ் ஸ்டாக் இருக்கு இல்லையா, 5,000 கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 42,500, 42,500. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 37,500, க்ளோசிங் ஸ்டாக்கு 42,500. அப்போ அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவான் க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் ₹5,000 இன் எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லுவான். அந்த எக்ஸஸை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 5,000ங்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சேல்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ஸில் நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓப்பனிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெட்டார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? அடுத்து டெட்டார் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டெட்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்னா டெட்டார் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு 12. ஆனால் இவன் டெட்டார் வெலாசிட்டி அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்கான்னா 2 மந்த்து கொடுத்துருக்கான். அப்போ 1 இயருக்கு இங்கே 12 மந்த் வந்துடும். இப்போ இந்த இடத்துல டெட்டார் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் இந்த நம்பர் ஆஃப் டேஸ்னால் இங்கே 365 போடணும். வீக்குனா இங்கே வீக்குனா எத்தனை வீக்குங்கிறது அதை நீங்கள் போட்டுக்கணும். சரி, இங்கே ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 2. நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இப்போ டெட்டார் தெரியுமான்னா தெரியாது, ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் தெரியுமான்னா தெரியாது. பட் சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 3 lakh. சேல்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 lakh. பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை 3 lakh இன்ட்டு 12. இது மந்த்தில் கொடுத்துருக்கான், 2 மந்த்னு கொடுத்துருக்கான், அதனால 12 போட்டிருக்கேன். டேஸில் கொடுத்தா டேவாக மாற்றிக்கோங்க, வீக்கில் கொடுத்தா வீக்காக மாற்றிக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். டெட்டார் ப்ளஸ்ஸு பில்ஸ் ரிசீவபிள்ஸ் ஈக்குவல் டு 3 lakh. இந்த மல்டிபிள் ஆகிறது இங்கே டிவைடட் ஆகிடும்.
இந்த டிவைடட் இங்கே உள்ளே வந்ததுனால இங்கே பாருங்கள் டெட்டாரையும் பில்ஸ் ரிசிப்ட்லையும் வெளியில் கொண்டு வந்துட்டேன். அப்போ 3 lakh உள்ளே வந்துடுச்சு. இங்கே மல்டிப்ளை ஆகிறது டிவைடட் ஆகிடுச்சு. இந்த கேப்புங்கிற 2வை இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ டெட்டார் ப்ளஸ்ஸு பில்ஸ் ரிசிபிள்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் 6ஆ. இப்போ இது அடிச்சிங்கன்னா 50. டெட்டார் ப்ளஸ்ஸு பில்ஸ் ரிசிபிள்ஸ் ஈக்குவல்ட்டு 50,000. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் அவன் பில்ஸ் ரிசிபிளோட வேல்யூவை கொடுக்கல, நம்ம நெட் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால பில்ஸ் வேல்யூ ரிசிபிள் இல்லாதனால நில்னு போட்டோம். ஸோ டெட்டார்ஸ் ஈக்குவல்ட்டு 50,000. டெட்டார்ஸ் ஈக்குவல்ட்டு 50,000. உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது, இது ரைட்டா அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா இந்த பாருங்கள் வெரிஃபிகேஷன் போட்டேன். டெட்டார் ப்ளஸ்ஸு பில்ஸ் ரிசிபிள் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸு இன்ட்டு 12 மட்டும் போடுங்க. 2 ஆன்சர் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டெட்டாரும் 50,000, பில்ஸ் ரிசிபிள் எதுவும் கிடையாது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 lakh, சரியா, இன்ட்டு 12. இப்போ இது வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மந்த்து கிடைக்குன்னா 2 month ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ நம்ம போட்டது சரி, நம்ம போட்டது வந்து சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5 12 60, 6 லட்ச ரூபா. 6 லட்சம் டிவைடட் பை 3 லட்சங்கிறது 2. அந்த 2ங்கிற ஆன்சர் 2 monthங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் 2 ஃபார்முலா இருக்குது. எத்தனை ஃபார்முலா இருக்குன்னா இந்த பாருங்களேன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட்னு யூஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ்ல என்ன யூஸ் பண்ணலாம்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு யூஸ் பண்ணால் கிரெடிட் இது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைச்சிடும். அப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இது பாருங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேஸு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சேல்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 2,40,000 இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக்கு 37,500 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 37,500. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 2,40,000 கண்டுபிடிச்சிருக்கோம். பர்ச்சேஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பர்ச்சேஸ் தெரியாது. மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு 42,500 இருக்கா? இப்போ கிராஸ் மல்டிப்ளைவில் நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸை வெளியில் கொண்டு வந்துடுங்க. கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறத வெளியில் கொண்டு வந்துடுங்க. அப்போ 2,40,000 உள்ளே வந்துடும். என் வெளியில் இருக்கிறது இன்னரில் இருக்கிறது வெளியில் வந்துடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸாக இருக்கக்கூடிய அந்த 42,000 ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்க 37,000 மைனஸ் ஆகிடும். 37,000 மைனஸ் ஆகிடும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5,000. அதை ஆட் பண்ணிங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு 2,45,000. 2,45,000 இதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் எதுக்காக கண்டுபிடிச்சேன்னா கிரெடிட்டார் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். கிரெடிட்டார் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா பர்ச்சேஸ் தேவை. அப்போ இங்கே பாருங்கள், டெட்டார் கண்டுபிடிக்கும் போது டெட்டார் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவல் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் போட்ட மாதிரியே கிரெடிட்டாரை கண்டுபிடிக்கும் போது கிரெடிட்டார் ப்ளஸ்ஸு பில்ஸ் பேயபிள் டிவைடட் பை கிரெடிட் பர்ச்சேஸ்னு போடணும். இப்படி போட்டால் அது இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிச்சோம். அப்போ இதை கண்டுபிடிக்கும் போது இந்த 365ன்னு யூஸ் பண்ணுங்க. ஏன் 365 யூஸ் பண்ணால் அவன் ஆன்சர் 73 டேஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஆன்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 73 டேஸ் கொடுத்துருக்கான். அப்போ கிரெடிட்டார் தெரியுமானா தெரியாது, பில்ஸ் பேயபிள் தெரியுமானா தெரியாது. பட் கிரெடிட் சேல்ஸுங்கிறது 2 lakh கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறது 2,45,000 சீக்வல்ட்டு எவ்வளோ எடுத்துக்கணும்? 365 சீக்வல்ட்டு 73ன்னு எடுத்துக்கணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னு எடுத்துக்கலாம்? கிரெடிட்டார் ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளைவில் கிரெடிட்டார் ப்ளஸ்ஸு பில்ஸ் பேயபிள்ஸ் ஈக்குவல்ட்டு 2,45,000 டிவைடட் பை 365 இன்ட்டு 73ன்னு யூஸ் பண்ணுங்க. அப்போ கிரெடிட்டார் ப்ளஸ்ஸு பில்ஸ் பேயபிள்ஸ் ஈக்குவல்ட்டு 49,000 ஆன்சர் வரும். உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 49,000 ஆன்சர் வரும். இந்த 49,000 எப்படி எடுத்துக்கணும்னா இன்க்ளூடிங் பில்ஸ் பேயபிள். அப்போ இப்போ என்ன பண்ணலான்னா பில்ஸ் பேயபிளில் நம்ம லெஸ் பண்ணிடுமா? இல்லை, சம்மில் கொடுக்கல. அப்போ நெட் வேல்யூ கிரெடிட்டாருங்கிறது எவ்வளோனா 49,000. ஓகேவா? இப்போ இதில் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா
ஃபிக்ஸட் இது டெட்டார் கண்டுபிடிச்சிருக்கோம், கிரெடிட்டார் கண்டுபிடிச்சிருக்கோம், சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர்னு கொடுத்துருக்கான். ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அவன் எவ்வளோ சொல்லியிருக்கான் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்கான், 4 கொடுத்துருக்கான். ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ 4ன்னு கொடுத்துருக்கான். ஆனால் அவன் எதுலேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்கான்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்கான். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சீக்வல் டு என்னன்னா ஆன்சர் 4 கிடைக்குன்னு சொல்கிறான். இப்போ இந்த சம்மில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் உனக்கு தெரியும் 2,40,000 அப்படின்னு தெரியும். அப்போ ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோன்னு தெரியுமான்னா தெரியாது. அப்போ ஆன்சர் எவ்வளவு 4. கிராஸ் மல்டிப்ளையோட ஃபிக்ஸட் அசெட்டை வெளியில் கொண்டு வந்துடுங்க. 2,40,000 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 60,000. ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஈக்குவல் டு 60,000. இப்போ இதில் நம்ம ஃபிக்ஸட் அசெட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் வெரிஃபை பண்ணலாம். என்ன ஃபார்முலா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட்டு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 2,40,000, ஃபிக்ஸட் அசெட்டு 60,000. ஆன்சர் 4 கிடைச்சிடும். 2,40,000 டிவைடட் பை 60,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கிரெடிட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோவுக்கும் அப்படி தான். கிரெடிட்டார் டர்ன் ஓவரில் எவ்வளோ இருக்குது? 49,000 டிவைடட் பை 2,45,000 இன்ட்டு 365 போட்டிங்கன்னா 73ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ நம்ம ஃபிக்ஸட் அசெட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல். இப்போ இந்த கேபிட்டலில் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கான். இந்த கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கும் அவன் எதை எடுத்து சொல்கிறான்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை தான் எடுத்து சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஆன்சர் 2ன்னு கொடுத்துருக்கான். இப்போ இதில் என்றைக்குமே கேபிட்டல்ங்கிறத டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதுக்கு ஃபார்முலா என்னென்னு எழுதணும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸு டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு தான் எழுதணும். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்ன்னு தான் எழுதணும். அப்போ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்ன்னு எழுதும்போது ஆன்சர் எவ்வளோ வந்திருக்குன்னா 2 நமக்கு கிடைக்கும். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸுங்கிறது எவ்வளோ இருக்குது? 2,40,000 divided by shareholder funds equal to 2. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. shareholder funds equal to 2,40,000 divided by 2 equal to 1,20,000. நமக்கு 1,20,000 கிடைக்கும். இப்போ இதில் பாருங்க கேபிட்டலுக்கு நம்ம போட்டிருக்கோம். அதுலேருந்து ஆனால் எதை எடுத்திருக்கோம்? ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்லேருந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிற 20,000 லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணால் நமக்கு ஷேர் கேபிட்டல் கிடைச்சிரும். ஷேர் ஹோல்டர் ஃபண்டுலேருந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் லிஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேர் கேபிட்டல் 1 லேக்னு கிடைச்சிரும். இப்போ இந்த சம்மில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டு பார்த்துருக்கோம், ஃபிக்ஸட் அசெட் பார்த்துருக்கோம், கிரெடிட்டார் பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரே விஷயம் என்னன்னு பாருங்களேன். இப்போ ஷேர் கேபிட்டல் நான் இங்கே லைபிலிட்டி சைடில் எழுதுகிறேன். ஷேர் இது பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இது லைபிலிட்டி, இது அசெட்டுன்னு போடுறோம். போர்டில் இடம் இல்லைங்கிறதுனால தான் இது மாற்றுறோம். இப்போ இது பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். இந்த பாருங்கள், நான் இப்போ பேலன்ஸ் ஷீட்டை சால்வ் பண்ணுறேன். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1,00,000 எழுதியிருக்கேன். ரைட்டா? ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு எவ்வளோ கண்டுபிடிச்சேன்? 20,000 கண்டுபிடிச்சேன். ஓகேவா? இப்போ 1,20,000 வந்துருச்சு. கிரெடிட்டார் ஒரு 49,000 கண்டுபிடிச்சேன். இவ்வளோ தான் லைபிலிட்டியில் நமக்கு கிடைச்சிது. கிரெடிட்டார் 49,000, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 20,000, ஷேர் கேபிட்டல் 1 லேக். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,69,000 வந்துடும். டோட்டல் லைபிலிட்டிங்கிறது எவ்வளோ வந்துடும் பார்த்தீங்கன்னா டோட்டல் லைபிலிட்டி 1,69,000 வந்துடும். இந்த 1,69,000லேருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் அசெட்டை லிஸ்ட் பண்ணுறேன். எதை லிஸ்ட் பண்ணுறேன்? ஃபிக்ஸட் அசெட்டை லிஸ்ட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் அசெட் பார்த்தீங்கன்னா 60,000. இப்போ நமக்கு 1,09,000 கிடைக்கும். 1,09,000 கிடைக்கும். இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சது எது? டெட்டார் மட்டும் ஒன்று கண்டுபிடிச்சோம். டெட்டார் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 50,000 கண்டுபிடிச்சோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 59,000 இருக்கும். இந்த 59,000லேருந்து வேறு என்ன கண்டுபிடிச்சோம்? க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 42,500 கண்டுபிடிச்சோம். இப்போ 500 இங்கே எவ்வளோ இருக்குது? 8 6. அப்போ
16,500 ரூபா அதர் கரண்ட் அசெட்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னன்னா அதர் கரண்ட் அசெட்னு எடுத்துக்கலாம். டெட்டாரோட வேல்யூ இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ இருக்கு, ரிமைனிங் இருக்கிறது அதர் கரண்ட் அசெட்னு அர்த்தம். அதர் கரண்ட் அசெட்னா நீங்க பேங்க்னு எழுதிக்கோ, கேஷ்னு எழுதிக்கோ, இல்ல அதர் கரண்ட் அசெட்னு எழுதிக்கோ. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போறோம். இந்த பேலன்ஸ் ஷீட் போகும்போது நமக்கு தெரியும் அசெட் அண்ட் லைபிலிட்டியில இந்த பாருங்க, லைபிலிட்டியில எவ்வளவு எழுதுறேன், ஷேர் கேபிட்டல் எழுதுறேன். ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு, 1 lakh. புரியும்னு நினைக்கிறேன். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கு, 20,000 இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு அர்த்தம். இதில் லாங் டேர்ம் லைபிலிட்டின்னு எதுவுமே கொடுக்கல. டிபெஞ்சர்ஸு, லோனு, செக்யூர்டு லோன் அது மாதிரி எதுவும் இல்லை. அதனால நில்லுன்னு போட்டுருங்க. ரைட்டா. அடுத்து கரண்ட் லைபிலிட்டின்னு எழுதணும். கரண்ட் லைபிலிட்டின்னு எழுதும்போது எது இருக்கு, கிரெடிட்டர் மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு, 49,000 இருக்கு. ரைட்டா. இப்போ இங்கே வாங்க, ஃபிக்ஸட் அசெட்டு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 கொடுத்துட்டான். இப்போ ஃபிக்ஸட் அசெட்டுக்கு அடுத்து என்ன அசெட் இருக்கணும், டெட்டார் எடுத்துக்கிறேன். டெட்டார் எவ்வளோ இருக்கு, 50,000 இருக்கு. ரைட்டா. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, 42,500 இருக்கு. சரிங்களா. அதர் கரண்ட் அசெட் எவ்வளோ இருக்கு, அதர் கரண்ட் அசெட் எவ்வளோ இருக்கு, 16,500 இருக்கு. இப்போ டோட்டல் பண்ணி பாருங்க, 1,69,000 ஆன்சர் கிடைக்கும். 1,69,000, 1,69,000. இது பாருங்க, 1,69,500, 500 0, 6 6 2 8, 8 1 9, மீதி 1. சரிங்களா. 9 சாரி, 6 11 11 15 16, 1,69,000 கிடைக்கும். இதுதான் பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ இந்த சம்மில் அவங்க நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு ஷார்ட்டாக ஒரு சம் கொடுத்துருந்தான். அந்த சம்மில் டேட்டார் வெலாசிட்டி கொடுத்துருந்தான், கிரெடிட்டார் வெலாசிட்டி கொடுத்துருந்தான், ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருந்தான், ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருந்தான், கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருந்தான். அதில் வந்து நம்ம ஒரு ரேஷியோவில் பேலன்ஸ் ஷீட்டையே நம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் இன்னும் லாங் டேர்ம் லைபிலிட்டி பற்றி அவன் எந்த ஒரு பர்டிகுலர்ஸும் சம்மில் கொடுக்கல. கொடுத்துருந்தா நம்ம டிபெஞ்சர்ஸு, மேபி டிபெஞ்சர்ஸ் என்ன இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட், இந்த ரேஷியோ, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேஷியோ அனலைசிஸ் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் தி கம்பெனி, டு டிட்டர்மைன் தி லிக்விடிட்டி அண்ட் profitability of the company. இது சப்ளையர்ஸ், கிரெடிட்டரு. ப்ராபபிலிட்டினா இது, ப்ராஃபிட்டபிலிட்டினா இது, கிராஸ் ப்ராஃபிட்டு. பொசிஷனில் ஃபிக்ஸட் அசெட்டு, ஷேர் ஹோல்டர் ஃபண்டு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேஷியோ அனலைசிஸ் அப்படிங்கும்போது, டு டிட்டர்மைன் தி லிக்விடிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி ஃபோம் ஆர் கம்பெனி அப்படின்னு நம்ம ஒரு கம்பெனியோட ஃபைனான்சியல் பொசிஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சி ஹவு டு ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட், ஒரு பேலன்ஸ் ஷீட்டே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சம் மூலமாக பார்க்கலாம். இந்த சம் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு, பிகாம், சிஏ, பிகாம், ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சிலபஸில் இது ஈஸியாக கவர் ஆகும். பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். சில டைம் இந்த ப்ராப்ளத்தை இந்த சிஎம்ஏ, ஏசிஎஸ்சில், இன்டரில், ஃபவுண்டேஷனில், உங்களுக்கு இன்டரில் இதை நிறைய முறை கேட்டிருக்கான். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.